வ- அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா? கேக்குதுங்க மேம், பேசுங்க. கேக்குது. வணக்கம் அனைவருக்கும். அனைவரும் ஜூம் மீட்டிங் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் பானுமதி. நான் சென்னையில இருக்கேன். ஸ்பீட் ஸ்பீட் டெஸ்ட் திட்டத்துல வந்து நான் சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்சிருக்கேன். கிரிப்டோல நான் இணைஞ்சிருக்கேன். என்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீ பார்த்தீங்கன்னா நேற்று காலை வந்து ஜூம் மீட்டிங்ல தொடக்க உரை கொடுத்த மிஸ்டர் செல்வம் சாருக்கும் ஸ்ரீட் கிரிப்டோ திட்ட விளக்கம் கொடுத்த செந்தில்குமார் சாருக்கும் நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில் இணைந்து ஸ்பீட் கேஷ் மற்றும் மகளிர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாலை மீட்டிங் ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் மற்றும் 40 லெவல் இன்கம் பற்றிய தொடக்க உரை கொடுத்த மிஸ்டர் முத்துக்குட்டி சாருக்கும் ஸ்பீட் கேஷ் திட்ட விளக்கம் கொடுத்த மிஸ்டர் SP ராஜா சாருக்கும் ஸ்பீட் கேஷ் மற்றும் மகளிர் சாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளாதாரத்தை தேடிதான் இந்த திட்டத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். இந்த திட்டத்துல இணைஞ்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த திட்டத்துல வந்து மகளிருக்காகவும் ஒரு செக்ஷனை ஒதுக்கி நம்மளுக்கு இந்த திட்டத்தை கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த SB கேஷ் திட்டத்துல அனைத்து மகளிருக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. வந்திருக்க அனைத்து மகளிரும் தங்களுடைய கைகளை உயர்த்துமாறு, தங்களுடைய எண்ணங்களில் இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க, நீங்க என்ன இந்த திட்டத்தில் புரிந்து நீங்க என்ன செயலாற்றி இருக்கிறீங்கன்றத பத்தி தான் நீங்க இங்க சொல்ல போறீங்க. நம்ம உள்ளபடி சொல்ல போறோம். அதுக்கு நம்ம எந்த அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இங்க டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை தான் இங்க காலூன்றி இந்த திட்டத்தை வழிநடத்தி கொண்டு போயிருக்கு. அததான் நம்ம இங்க சொல்ல வர போறோம். அதை நம்ம தைரியமா இங்க கொடுத்த மகளிருக்கான இந்த செக்ஷன்ல அதை நம்ம வெளிப்படுத்தணும்ன்றதுதான் நம்ம மகளிர் பிரிவில் வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் நம்ம சமர்ப்பிக்கும் ஒரு செயலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல கண்டிப்பா எல்லா மகளிரும் வந்து முன்னெடுத்து தங்களுடைய செயல் என்னன்றதையும் கண்டிப்பா சொல்லிருங்கன்னு நம்புறேன். பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல வந்து இணைஞ்சி நான் வந்து என்னுடைய இணைப்புல வந்து நேரடி இணைப்புல ஒரு 13 நண்பர்களை கொடுத்திருக்கேன். இன்னொரு நபர் வந்து இணைப்புல வரப்போறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல ஸ்பீட் கேஷ்கான திட்டம் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து லெவல் இன்கம் 1, 40 லெவல் இன்கம் 1, பிளஸ் வந்து திட்ட விளக்கத்தை பத்தியே இதுல இணைஞ்சு நான் பயனடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா ஸ்பீட் கேஷ்ல பாத்தீங்கன்னா 3rd லெவல் இன்கம் எடுத்திருக்கேன். 40 லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் இன்கம் எடுத்திருக்கேன். அது இல்லாம ஸ்பீடு கிரிப்டோவிலேயே இந்த திட்டத்து மூலியமா அடுத்த ப்ராஜெக்டான 2வது திட்டமான ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்திலேயே நான் இணைஞ்சு என்னுடைய நேரடி இணைப்புல 6 நபர்களை கொடுத்திருக்கேன். அதுல 5 நபர்கள் வந்து ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஒரு நபர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அது கண்டிப்பா இன்னும் நான் வருங்காலத்துல சிஸ்டம் ப்ரமோட்டருக்கான அச்சீவ் பண்ணது இல்லாம கிரிப்டோலயும் வந்து 12 பேரையும் நான் முடிச்சு என்னுடைய அடுத்த லெவல் கொண்டு போவேன். அதுலயும் லெவல் இன்கம் இருக்கு. அதுலயும் நான் இணைஞ்சு செயல்பட போறேன். அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிற மகளோரும் அவங்க என்ன பண்றீங்கன்றதை இங்க வந்து தெரிவிக்கும் போதுதான் என்ன மாதிரியே என்ன செஞ்சுட்டு இருக்கன்றதை இங்க தெரிவிக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கும். அதை எல்லாரும் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்களுடைய கயிர்களை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா புனிதா மேடம் கையை வச்சிருக்காங்க. புனிதா மாதவன் மேம். வணக்கம் மேம். நன்றி மேம். வணக்கம் மேம். நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுக்கும் PPA ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது ஆரோக்கியத்துடன் கூடிய
இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் புனிதா, தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்கேன். பெண்களே, இது நமது பகுதி. எனவே பெண்களுக்கு அனைவருக்கும் சிறப்பு வணக்கங்கள். இங்க இருக்க நிறைய பெண்கள் உள்ள இருக்கோம், ஆனா கைகளை உயர்த்த மறுக்கிறோம். அது ஏன் தெரியல. கைகளை உயர்த்துங்கள், வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்றேன் நான். யாரெல்லாம் கைகளை உயர்த்துறோமோ அவங்கள நோக்கி வெற்றி வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களோட கைகளை உயர்த்துங்க. நான் எப்போதுமே நான் பேசுனதே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வேணாம். புதுசா வேற ஏதோ தகவல்கள் நீங்க ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும்போது மத்தவங்கள்ட்ட பேசும்போது உங்களை சில விஷயங்கள் டச் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இங்க பகிர்ந்துக்கோங்க. ஒரு சில வினாடிகள், 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ, அதுக்கு மேல வேணாம். அதுக்கு மேல நமக்கு நேரமும் இல்லை. சோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தை, அந்த வாய்ப்பையும் தவற விட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நான் இந்த திட்டத்துல இணையும் போது இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, இத உதவி எடுத்தோடனே உதவி கொடு உதவி பெறு, நாம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம அதனால பலனை அடைய போறோம் அப்படின்றது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்பத்துக்குள்ள இணைஞ்சேன். ஸோ அப்படி நான் இணைஞ்சு இன்னைக்கு நான் ஒரு டூர் அச்சீவரா இருக்கேன். என்னோட டீம்ல ஒரு டூர் அச்சீவரை உருவாக்கி இருக்கேன். 40 லெவல் பிளான்ல ஒரு 5000 யூனிட் பேலட் நான் பயனடைஞ்சிருக்கேன் என்னோட இன்கமா. அதே மாதிரி கிரிப்டோல இணைஞ்சு ஒரு 114 USDT இன்கமா பெற்றிருக்கேன். என்னோட வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யறேன், என்னோட அணியில இருக்கிறவங்கள நான் ஜூம் மீட்டிங்க தொடர்ந்து வர்றேன். அதை என்னோட நோக்கமாவே நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட அணியில இருக்கிறவங்களையும் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸா இருக்கிறதுனால மார்னிங் ஜூம் அப்படின்றதே அவாய்ட் பண்றாங்க. ஜூம் அப்படின்னாலே ஒரு இதோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு பெண்களும் தாங்களும் தினமும் உங்களோட அணியில இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்த நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 30 rupees இபின் ஆக்டிவேட் பண்றது, 20 rupees பின் நம்மளோட ஐடியில கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஐடி பாஸ்வேர்டு, கிரிப்டோவோட ஐடி பாஸ்வேர்டு, இதெல்லாம் நம்மளோட வளர்ச்சிக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு கேட்கும்போது நம்மளால சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட நினைவுல நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றது. இத நம்மளோட வளர்ச்சியை நோக்கி இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நியூ பிளான் பத்தி பேசும்போது நம்ம யார்கிட்ட பேசுறோம், அவங்க 2050 பிளான்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை பத்தி பேசுறது. இல்ல அவங்களால கிரிப்டோ பண்ண முடியும், பொருளாதார சிக்கல் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஆனா எதை ஆரம்பிக்கணும் அப்படின்றது, நான் பொருளாதாரத்துல கொஞ்சம் தண்ணீரை அவங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கிரிப்டோ பிளான்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்பீட் கேஷ்க்கு வந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு பிளானை பத்தியும் பேசும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆரம்பிக்கிறாங்க, இணைஞ்சிருவாங்க அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது கண்டிப்பா இப்போ கிரிப்டோ பத்தி பேசிட்டேன் அப்படின்னா அடுத்து அவங்கள்ட்ட சேஃபால் வேலட் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த பாஸ்வேர்ட்ஸ் எப்படி பாதுகாக்கணும், அதை பத்தின சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா ஸ்பீட் கேஷ் அப்படின்னா எல்லாமே இந்தியன் மணில இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த நாலேஜும் அதிகமா இருக்காது. ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இதுல இருக்கிற அட்ரஸ், மெயில் ஐடி, இதை பத்தின டீடைல்ஸ் அவங்க கிட்ட எதெல்லாம் தேவை, இதெல்லாம் நீங்க முன்னாடியே பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து சொல்றது நம்மளுக்கு உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ள இருக்கு. நீங்க இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பணத்தை ரெடி பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றது. இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். நம்மள தொடர்ந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா
உங்களோட சூழல்ல நிறைய பெண்கள் வந்து உள்ளுக்குள்ள இருப்பாங்க, தெரியும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, இப்ப கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா 100 நாள் வேலை அப்படின்ற அந்த திட்டத்துல போற நிறைய பெண்களை நம்ம வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு நாம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இப்ப நான் வந்து டவுன்ல இருக்கேன், இங்க வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் நெருங்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து அந்த பொருளாதாரத்துக்காக பூ கட்டி ஈவினிங்ல பார்த்தோம் அப்படின்னா பூ கட்டி வந்து சேல் பண்ணுவாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒயர் கூட இதெல்லாம் பேக்ஸ் இத மாதிரி பின்னி கொடுக்கறவங்க, டிராயிங்ஸ் பண்ணி கொடுக்கறவங்க, இன்னும் டியூஷன்ஸ் எடுக்கிறவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, இப்படி ஒரு மாதிரி தனித்தனியா, அதாவது நம்ம வீட்டுல இருந்தே என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் செய்யறவங்க கண்டிப்பா நம்மளை சுத்தி நிச்சயமா இருப்பாங்க. சோ நம்ம அத வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. சோ இந்த மாதிரி மகளிர்கிட்ட, மகளிரா இருக்கிற நம்ம ஈஸியா மூவ் ஆக முடியும். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும், அவங்களோட வளர்ச்சியை பத்தி நம்ம அவங்க கிட்ட பேசும்போது நிச்சயமா காது கொடுத்து கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா சில பெண்கள் வந்து ஆண் துணை இல்லாம தானே குடும்ப பொறுப்பேற்று நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்லையும் தன்னை சமுதாயத்துல நிலைநிறுத்திக்கிறதுல வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பெண்களை எல்லாம் நம்ம வந்து நம்ம திட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது நாம வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதோட இல்லாம இந்த சமுதாயத்துக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல உதவியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரியான சில பார்வைகள் நம்ம வந்து கொஞ்சம் விரிஞ்சு வெளியில நம்ம பார்க்கும்போது நமக்கான வளர்ச்சியும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. சொல்லியிருக்காங்க, உன்னை நம்பு, எல்லா ஆற்றலும் உன்னிடமே உள்ளது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பி நம்ம இதுக்குள்ள நிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி 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 புனிதா மேம். நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா, கண்டிப்பா மேம். மகளிர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பா இந்த திட்டம் வந்து போய் சேரணும். அத நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் தேடி கொண்டு போய் நம்ம கண்டிப்பா கொடுப்போம்னு சொல்லிட்டு மத்த மகளிர் சார்பாகவும் நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நாங்க செயல்படுத்துவோம் மேம். நன்றி மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராமலட்சுமி மேம், பேசுங்க மேம். மேம் உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு மேம். மேம் பேசுங்க மேம், கேக்குது மேம். நல்லதே நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கும் டிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியத்துடன் கூடிய காலை வணக்கம். என்னுடைய பேர் ராமலட்சுமி. நான் நாகப்பட்டினத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். காலையில ஜிகே சாமி சார் சொன்ன மாதிரி மனம், உயிர், உடல் அருமையான ஒரு கான்செப்ட், சூப்பரா சொன்னாங்க. நான் இது இந்த ஒரு வாரமாவே காலைல ஏந்திரிச்சு என் பொண்ணையும் எழுப்பி விட்டுட்டு இதை கேட்டுட்டே இருக்கிறோம். அவளும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. சார் இப்படி சொன்னாங்கல்லம்மா, இது இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலான்னு. தேங்க்யூ சார், உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. அடுத்து இப்போ புனிதா மாயவன் மேம் பேசின மாதிரி நான் நிறைய பூக்கட்டுற லேடிஸ்கிட்ட தான் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் இந்த ஜூம்ல இணைஞ்சதுல இருந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் யார்கிட்டையும் பேசாதது. என்னோட ஒர்க்குனால நான் பேச முடியல. மற்றது இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு 10 பேரை சார் பேசிட்டு இருக்கையில நான் நோட் பண்ணிட்டு இதை எழுதிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் டெய்லி ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே வர்றாங்க, அவங்களுடைய குறை நிறைகளுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியுமே ஒரு சில பேர் வர்றாங்க, ஒரு சில பேர் அதை வந்து சூம் அட்டன் பண்றாங்க, 2 நாள் பார்த்தா வரமாட்டாங்க. இது எல்லாமே இருக்கு. நான் அதுதான் என்னோட முயற்சியை நான் விடவே இல்லை. நான் கண்டிப்பா நான் அதை வந்து பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து ஸ்பீட் கேஷ்ல என்னோட இதுல வந்து ஒரு 5 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஓட்டிட்டு இருக்கேன். கிரிப்டோவில் அவங்க ஜாயின் பண்ணி 2 பேர் எனக்கு கீழே வந்திருக்காங்க. பார்ட்டி லெவல் இன்கம்ல 3 பேருக்கு, ஒருத்தருக்கு 30 பின் வேலட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பேர் வந்து
1000 யூனிட் கொடுத்து, சாரி 1000 யூனிட் கொடுத்து எனக்கு 1000 யூனிட் வந்திருக்கு. கிரிப்டோ வேலட் 25 வேலட்ல வந்து நான் டெபாசிட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். எனக்கு கீழே 2 பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம எதையுமே புனிதமாயவன் மேம் சொல்ற மாதிரி 100 நாள் திட்டங்கள் நிறைய லேடிஸ்க்கு நம்ம போய் சொல்றோம். அவங்க எல்லாருமே எடுத்துக்காத அவங்களோட விருப்பம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு பேருக்கு கடத்த முடியுமோ அவ்வளவு பேருக்கு கடத்தலாம் அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேன். என்றோ விடியும் என்று காத்திருக்காதே, இன்றே முடியும் என்று முயன்று பார், முயற்சிக்குள் விழுந்தால் வெற்றியாய் எழலாம் என கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி மேம். நன்றி ராமலட்சுமி மேம். ஆமா, சொன்ன மாதிரி பாத்தீங்களா, இன்னைக்கு சாமி சார் வந்து மனம், உயிர், உடல் இருந்து 3 விஷயத்தை பத்தி நமக்கு அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. முன்காலங்களிலும் அதை தொடர்ச்சியாவும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அதையே நம்ம மறுபடியும் அவரு நினைவூட்டலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உஷாராணி மேம் வந்து வருகின்ற வரவேற்கிறேன். தேங்க்யூ மேம். பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும், மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீம்ல 5 நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஊட்டி அச்சீவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட நேரடி அனுப்புல பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் இந்த 40 லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்ணி 2 நபர்கள் ஊட்டி அச்சீவர் ஆயிருக்காங்க. சரவணமூர்த்தி சார் அண்ட் சதாசிவம் சார், அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அக்டோபர் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி மகாத்மா காந்தி ஜெயந்தி பிறந்த நாள் அன்னைக்கு மார்னிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 100 வேலட் பின்னு பர்ச்சேஸ் பண்ணி யாருக்கெல்லாம் டீமுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது நானும் அந்த அன்னைக்கு கையை உயர்த்தினேன். அதே மாதிரி நானும் 100 வேலட் பின் அந்த அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதை ஒவ்வொருத்தரும் யாருக்கு அது புரியலையோ அதை புரிய வச்சு என்னோட டீமுக்கு அதை சொல்லி அந்த வேலட் பின் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, கிரிப்டோல பாத்தீங்க அப்படின்னா 12 நபர்கள் என்னோட நேரடி இணைப்புல இருக்கிறவங்க கிரிப்டோல என்னோட ஜாயின் பண்ணும்போது நான் கிரிப்டோல ராயல் கிளப் அப்படிங்கிற வார வருமானத்துக்கு தகுதியாயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட டீம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதனோட முக்கியத்துவத்தை கொடுத்து என்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வீக்ல மட்டும் என்னோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா 9 நபர்கள் கிரிப்டோல இணைஞ்சு அவங்களும் யூஎஸ்டிடில இன்கம் வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். அதை வந்து கண்டிப்பா இங்க நம்மளுடைய திட்டத்துல என்ன செயல்பாடு இருக்குன்றத மகளிர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய கைகளை உயர்த்தி தங்களுடைய எண்ணங்களை இங்க தெரிவிக்குமாறு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு சில சமயத்துல மட்டும் தான் கிடைக்கும். அதை நம்ம கிடைக்கும் போது கிடைக்கிற நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதை நம்ம இங்க கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மகளிர் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோமதி மேம் உங்க மைக்க ஆன் பண்ணுங்க மேம். மேம் உங்க ஃப்ரெண்ட் பேசுற மேம் முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா மைக் இருக்கும் பாருங்க, மைக்க ஆன் பண்ணுங்க. அங்க ரெட் கலர் கோட் போட்டிருக்கோம் மைக்ன்றதுல, அதை நீங்க டச் பண்ணீங்கனால அந்த கோடு ஓபன் ஆயிடும். நீங்க பேசலாம் மேம். கோமதி மேம் சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரதா மேம். மேம் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம், பேசுங்க மேம். தேங்க்யூ மேம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கு ஏற்ப வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோபிள் சிஸ்டமான பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்திலிருந்து உங்கள் அன்பிற்குரிய சகோதரி விவசாயி மகள் சாரதா. நான் மே 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். மக்களின் நலன் கருதி மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் என்னை இணைத்து விட்ட மிஸ்டர் மகாராஜன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களோட பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம். 100 நாள்லயும் 20,000க்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி
பெரும் வெற்றியை அடைந்து ஆகஸ்ட் 15 ஸ்பீடிகஸ் குடும்பத்தில் உள்ள அன்றாட தேவைகளை, நம்மளோட குடும்பத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாமே அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட 40 லெவல் இன்கம் அப்படின்றத நமக்காக கொண்டு வந்ததுக்கு ஸ்பீடிகஸ் குடும்பத்திற்கு முதலில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுல 1030 ரூபா அப்படின்றது வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1000 ரூபா அப்படின்றது லெவல் ஆக்டிவேஷனுக்கும் 30 ரூபா அப்படின்றது வேலட் பின் ஆக்டிவேஷனுக்காகவும் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கிறோம். அந்த 30 ரூபா வேலட் ஆக்டிவேஷன் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் சில பேர் வந்துட்டு பர்ஸ்ல வைப்பாங்க, சில பேர் வந்துட்டு பேங்க்ல போட்டு வைப்பாங்க, ஜிபே போன்பே என்ற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சேமிப்பு மூலமா சேமிச்சு வைப்பாங்க. நம்மளோட இந்த திட்டத்துல வந்துட்டு இந்த 30 ரூபா வேலட் அப்படின்றது பர்ஸ் மாதிரி தான். நாம 1000 ரூபா லெவல் ஆக்டிவேஷன் பண்ண பிறகு நம்மளோட நேரடி இணைப்பு டவுன்லைன் இப்படி 1030 ரூபா லெவல் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு வேலட் யூனிட்ஸ்ல வந்துட்டு ஆட் ஆகும். அதை நாம அந்த 30 ரூபா வேலட் ஆக்டிவேஷன் பர்ஸ்ல வந்துட்டு பார்க்க முடியும். அருமையா கொண்டு வந்ததுக்காக சங்கர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம மட்டும் இந்த 30 ரூபா பின் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணாம நம்மளுடைய ஒவ்வொரு டீம்ல இருக்கிறவங்கள பண்ண வைக்கணும். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்ல வைக்கணும். டைரக்டா நீங்க 1030 ரூபா லெவல் ஆக்டிவேஷன் இருக்கு, பண்றியா, இதுல வந்துட்டு ஜாயின் பண்றியா அப்படின்னு கேக்குறதுக்கும், அந்த 40 லெவல்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் நமக்கு இன்கம் வருது அப்படின்றத நம்மளோட டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. என்னோட நேரடி இணைப்புல வந்துட்டு மொத்தமா ஒரு 16 பேர் இருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு 13 பேர் வந்துட்டு இந்த வேலட் ஆக்டிவேஷனுக்கான பின் வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1000 ரூபாய் வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு 6 பேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 6 பேர் பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான் வந்துட்டு. ஒரு நம்மளோட ஸ்பீடிகஸ் திட்டத்துல வந்துட்டு வாணி கணபதி மேம் வந்துட்டு அருமையா பாட்டுல சொன்னாங்க, சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு லைன் வந்துட்டு அந்த பாடல் வரியில வந்துச்சு. அது உண்மையானதுதான். சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் அதெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரே திட்டம் நம்ம பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் திட்டம் மட்டும்தான். ஆரம்ப காலகட்டத்துல எவ்வளவோ சோதனைகள் வந்துட்டு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்மளோட திட்டம் பல சாதனைகளை படைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் இங்க பெருமைக்குரிய ஒரு ஒண்ணு. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதெல்லாம் ஒரு சோதனையே இல்லை அப்படின்ட்டு நம்மளாம் லக்கி பெர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம சாதனை படைகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீடிகஸ் திட்டத்தின் மூலமா மட்டும்தான் முடியும். நாம மட்டும் இதுல சேர்ந்து பயன்பெறாம நம்மளோட சமூகத்தை சார்ந்த எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் சாதனை பண்ணணும், எல்லாருமே வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஆரம்பிச்சாலே நாம வந்துட்டு கண்டிப்பா வெற்றி அடையலாம். நாம மட்டும் பயன்பெறாம நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம பயனடைய வைக்கணும். நியூ கோடிங் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. 1 டேக்கு 1000 நபர்கள் இணையும் போது கண்டிப்பா 4-5 நபர்கள் வந்துட்டு 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இந்த சிங்கிள் லைன் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோ அலோகேஷன்ல ஒரே ஒரு சென்ட் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். ரிசீவ்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே பண்ணிரும். ஏன் சொல்ல போனா ஸ்பான்சர்ட் இன்கம்மா இருக்கட்டும், ரீபர்த் இன்கம்மா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என் ரீபர்த் ஐடி கூட ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா உலக வரலாற்றிலே நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் திட்டமா மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரிதான் 1 டேக்கு 1000 நபர்கள் இணையும் போது 4 நபர்கள் 5 நபர்கள் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சிறந்த லீடர்ஸ் தான். எல்லாருமே நாம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம டீமை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ல அதிகமா நம்ம வருமானம் எடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸ்பீடு கேஸ்ல செகண்ட் ப்ராஜெக்ட் ஆன இந்த ஸ்பீடு கிரிப்டோ இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். சில நாள்ல வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா இங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5 ப்ராஜெக்டும் சரி எல்லாமே ஸ்பீடு கேஸ மையப்படுத்தி தான் சப்போர்ட் ப்ராஜெக்டா வந்துட்டு இருக்கு. அதுல செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படியான ஸ்பீடு கிரிப்டோ நம்மளோட ஸ்பீடு கேஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா வந்துட்டு இருக்க போகுது. ஏன்னா
நீங்க பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஸ்பீடு கேஸை மையமா வச்சு ஸ்பீடு கேஸுக்கு சப்போர்ட்டா வரப்போகுதுன்றத வந்துட்டு நமக்கு நிரூபிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோ தான். ஸ்பீடு கிரிப்டோல இருந்து ஆயிரக்கணக்கான ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஸுக்கு டொனேஷன் மட்டும் பண்ணிட்டு மறைஞ்சிரும். அது வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்துட்டு ரிசீவ் பண்ணாது. மாதேஸ்வரன் சார் சொல்லுவார்ல அடிக்கடி மாயமான் மாயமான் அப்படின்ட்டு, அது மாதிரிதான் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஐடியும் இங்க ஸ்பீடு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு மறைஞ்சிரும். ஸ்பீடு கேஸ் அப்படின்றது ஆட்டுக்குட்டி பண்ண மாதிரி நமக்கு வருமானத்தையும், ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வரக்கூடிய ஹெல்பிங் ஐடி வந்துட்டு மாயமான் மாதிரி மறைஞ்சிட்டும் போயிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸ்பீடு கேஸுக்கு பிரேமிக்கக்கூடிய வகையில சப்போர்ட் பண்ண போகுது. எம்பவர் சொல்யூஷனா இருக்கட்டும், உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கணும், ஆலிஸ் என்ரீச்சா இருக்கட்டும், இவை அனைத்துமே நமக்கான நம் வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டமா தான் இருக்க போகுது. பெண்களுக்குன்னு வாரத்துல 2 நாட்கள் தந்த பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மதிய வேளையில 2 to 3 மணி அளவில் பெண்களுக்கென்று நடக்கக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களோட திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பேசக்கூடிய நிலைமையில இன்னைக்கு எல்லா மகளிரும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உஷாராணி மேம். உஷாராணி மேம் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்துட்டு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு எல்லாருமே சாதனைகள் அப்படின்னு புரியக்கூடிய பெண்கள் தான். நமக்கான நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ் குடும்பம் வந்துட்டு நமக்காக கொடுத்துருக்காங்க. அனைத்து பெண்களும் அதை பயன்படுத்தி உங்களோட திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இதுல வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. உங்களோட ஃபுல் ஃபீட்பேக் இல்லை அப்படின்னாலும் உங்களோட பேரு, எந்த ஊரு, உங்களை இந்த திட்டத்துக்கு யாரு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்ற தகவலை ஒரு நாள் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மேம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு ஆர்வமா பேசுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் வந்துட்டு பேசினா மட்டும்தான். பெண்களை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு என்னடா பேசினா வாயை திறந்தா மூடவே செய்யாது, பேசிட்டே இருப்போம் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும். பெண்களே எழுந்து வாருங்கள், நமக்கான விடியல் ஸ்பீடுகேஸ் மூலமாக தொடங்கிவிட்டது. சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் சாதனைகள் படைக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள் ஆகிய நாம். எடுத்து வைப்பது சிறிய அடிதான், ஆனா எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பீடு கேஸ்ல வெற்றி அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். என்னோட டீம்ல வந்துட்டு வாரத்தில் 2 நாட்கள் வந்து ஜூம் மீட்டிங் தனியா நடக்கும். அதுல என்ன மாதிரிலாம் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், அவங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட சேர்ந்து பயணிப்பாங்க. நம்மளோட அணியில யாருமே ரெஃபர் பண்ணல அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா நீங்க வந்துட்டு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க சொல்லலாம், வாட்ஸ்அப் டிபில நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ்க்கான லோகோ வைக்க சொல்லலாம். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஷேர்சேட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்துட்டு நம்மளோட ஆட் போடுறதுக்கு வந்துட்டு நிறையா இருக்கு. அதுல எல்லாம் நீங்க போடும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் கிட்ட பேசும்போது 1550 rupees பேசாம 2000 ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி நீங்க பேசலாம். சாதாரணமா ஒரு படிக்காம இருக்கவங்ககிட்ட போயிட்டு ஸ்பீடு கேஸ்ல வந்துட்டு இவ்வளவு லெவல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லோனா இருக்கட்டும், நீங்க ஒரு கந்தா இருக்கட்டும், அதுல எடுக்கும் போது எவ்வளவு அமௌண்ட் நீங்க எடுப்பீங்க, எந்த அளவுக்கு கட்டுவீங்க, அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இங்க வந்துட்டு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, 2050 ரூபாயா இருக்கட்டும் 5000 ரூபாயா இருக்கட்டும், நீங்க ஒரு சேமிப்பு தொகை மாதிரி கொடுக்கும் போது அந்த காசு வந்துட்டு உங்களுக்கு இத்தனை மடங்கா வந்துட்டு 1 இயர்ல வரும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க வந்துட்டு நம்ம திட்டத்துல வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுன்லைன் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்றவங்கள்ட்ட போயிட்டு
2,500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெவல் இருக்கு, இவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆகும், இவ்வளவு அமௌண்ட் சென்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சத்தியமா வந்துட்டு புரியல. அதே சமயத்துல அங்க இருந்து எனக்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி சொல்லும் போது அடுத்த செகண்டே வந்துட்டு பணம் வந்துட்டு நான் கொடுக்குறேன்ப்பா, நீங்களே எனக்கு ஐடி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் நம்ம எந்த விதத்துல பேசுறோமோ அந்த விதத்துல நம்ம ஐடி எடுக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் வந்துட்டு வெற்றி பெறுவோம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சீக்கிரமாக இருக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். நன்றி நன்றி சாரதா மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல 2 திட்டமும், ஸ்பீட் கேஷ் திட்டமும் ஸ்பீடு கிரிப்டோ திட்டமும் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றத அழகா தெளிவா செம்மையா சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய இங்க பங்களிப்பு ஸ்பீட் கேஷ்ல என்ன பங்களிப்புன்றதையும் தெளிவா சொன்னீங்க. நன்றி சாரதா மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோமதி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க மேம். அதே மாதிரி கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமி சார் கைய வச்சிருக்கீங்க. நன்றிங்கம்மா. சொல்லுங்க சார். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 238 பேர் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாடல் ஒன்று பிளே பண்றேன், ஒரு 4 நிமிடம் அது போகும். இந்த 4 நிமிடத்துல நம்ம அணியில இருக்கிறவங்களுக்கு அழைப்பு கொடுத்தோ அல்லது தகவல் கொடுத்தோ இந்த ஸ்பீடு கிரிப்டோ பிளான் பிரசன்டேஷனுக்கு வர சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் ஒரு தகவல் கொடுத்து நம்ம அணியில இருக்கிறவங்கள வர சொல்லுவோம். பாத்தீங்கன்னா எங்க மகளிருக்கான திட்டத்தில் இருக்கிற சிங்க பெண்மணி என்று நாங்க சொல்லுவோம். எங்களுடைய மகளிருக்கான வாழ்க்கை பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மதிய மீட்டிங் 2-3 மணிக்கு அவங்க ஒவ்வொரு மகளிரையும் அவங்கள மாதிரியே அழகா கரெக்டா கொண்டு வர முயற்சி செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த முயற்சியில நானும் ஒரு நபரா இருக்கும் போது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உஷாராணி பேர் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க கோபிப்பட்டி சாலை ஊரையை சேர்ந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா MCA ME கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சவங்க. நெட்வொர்க் துறையில பாத்தீங்கன்னா 12 வருஷம் அனுபவம் இருக்கவங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்க திட்டத்தை சொல்லும் போது அந்த புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிடும். நிறைய பேருக்கு அந்த கிரிப்டோ நானே கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த கிரிப்டோடைய டீடைல்ஸ வந்து ஒரு சிலர் சொல்லும் போது புரிய மாட்டேங்குது. ஆனா உஷாராணி மேம் சொல்லும் போது அழகா புரியுது. அவங்களுடைய மீட்டிங் இருக்கும் போல எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க பிரசன்டேஷன் கொடுக்கும் போல சொல்லுங்கலாம் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவங்கள வந்து அந்த உஷாராணி மேடம் வந்து கண்டிப்பா அந்த சிங்கப்பெண்மையான உஷாராணி மேமே வருக வருக என்று வரவேற்கிறேன். உஷாராணி மேம். நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மேம், உங்க திட்டத்தை கண்டிப்பா கொடுங்க மேம், நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி மேம். கிளியரா இருக்கா? கேக்குது மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ மார்னிங்ல இருந்து மகளிர்கள் பாத்தீங்க அப்படின்னா பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களோட நம்மளோட நல்லதே நடக்கும் முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டை பத்தி அவங்களோட பகிர்வுகளை மனப்பூர்வமா தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம வாணி கணபதி மேடம் பாட்டு பண்ணாங்க. நேத்து 4 மணி நேரம் அந்த பாட்டு என்ன பாட்டு சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 மணி நேரம் அதே வேலையா முன்னெடுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் அத்தனை பேர்த்துக்கும் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் பிளான் பிரசன்டேஷன் பண்ண இருக்காம பாடல் மூலமா தெரிவிச்ச வாணி கணபதி மேடமுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகளிர் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மார்னிங்ல இருந்து ரொம்ப அழகா எம்சி பண்ணிட்டு வந்த பானுமதி மேடமுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோ அப்படிங்கிற நம்மளோட மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் சீக்கிரமா அடையறதுக்கு உண்டான தேவைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு நான் பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள வரேன். என்ன அப்படின்னா எல்லாருமே பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஒரு வேலையில தன்னிறைவு பெறாம இன்னொன்னு சேர்த்தி செய்யறோம், இல்ல புதுசா மாறுறோம். அது எல்லாருக்கும் உண்டான இயல்பு தான். ஏன்னா அப்பதான் நம்ம கால சூழ்நிலையில வரக்கூடிய பொருளாதாரத்தை நம்மனால சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டு பண்றதை விட முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சரி செய்யணுங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமா இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும் போதே இப்பதான் நம்மளுக்கு வருமானம் வருதே, அதுக்கப்புறம் ஏன் அடிஷனலா ஒண்ணு செய்யணுங்கிற மைண்ட் செட் நிறைய பேர்த்துக்கு இருக்கு, எனக்குமே இருந்திருக்கு. காரணம் என்னன்னா நான் ஆல்ரெடி 12 வருஷம் ஆசிரியர் துறையில வேலை செய்யும் போது அடிஷனலா நான் எதையுமே செய்யல. நான் இப்பதான் வந்துட்டு
நம்மளுக்கு தான் சேலரி 1ஆம் தேதி ஆனா வந்துருதே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நான் டிராவல் பண்ணேன். ஆனா ஒரு கால சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் அப்புறம் ஒரு சில வருடங்கள் போகும்போது அதுக்கப்புறம் என்ன நம்மளோட மாத வருமானம் அப்படிங்கறது கொஸ்டின் மார்க்கா வந்துச்சு. அப்பதான் தோணுச்சு ஒரு அடிஷ்னலா இன்னொரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு மட்டும் இல்ல வேற யாருக்கும் வந்திருக்காதுங்கிறது அந்த இடத்துல நல்லா புரிய வச்சுது. சோ அந்த மாதிரி இப்ப உள்ள வந்த நபர்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருந்து ஆகணும். நான் சும்மா இருக்கிறேன்னு வாயில சொல்லவே முடியாது. ஏன்னா கால சூழ்நிலை பொருளாதாரத்தை நம்ம வீட்டு பொருளாதாரத்தை நகர்த்தியே ஆகணும். அப்ப அத்தனை பேருமே அடிஷ்னலா ஒண்ணு செய்ய போறோம், அது நம்ம லைஃபையே மாத்த போகுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட நல்லதே நடக்கும். சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். இதுல ஒண்ணுல மட்டும் வந்துட்டேன் இன்னொன்னுல தேவையில்லைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எப்படி ஒரு 58 வயசு 60 வயசுன்னு நம்மளோட வேலைக்கான வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி நம்மளோட வருமானமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த டைமுக்கு முடிவு பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறத விட இந்த செகண்ட்ல முடிவெடுத்து நம்ம பொருளாதார சுதந்திரத்தை நம்ம தான் அடையறக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி இந்த இடத்துல இருந்தா அது திருவினை கண்டிப்பா ஆக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ள என்டர் ஆகுறேன். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே INR ரூபீஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்துல நிறைய ப்ராஜெக்ட் பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது புதுசா ஒண்ணு சொல்றாங்களே, இதை நம்ம எடுத்து பண்ணலாமா, இல்ல நம்ம இந்தியன் ருபீஸ்லயே டிராவல் பண்ணலாமே, ஏன் புதுசா ஒண்ணுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக நாட்டிலேயே நம்பர் 1ஆ இருக்க போறது நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா இந்திய மக்கள் எது புதுசா வந்தாலும் கண்டிப்பா அதை என்ன பலன், அது எப்படி பயன்படுத்தணும்னு முழுசா உணர்ந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முன் உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் பண்ண போறேன். மேம் ஸ்கிரீன் தெரியுதா மேம்? மேம் தெரியுது மேம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க மொபைல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்ததையும் ஸ்பீட் கேஷ்ல உள்ள என்ட்ரான மாதிரி என்ட்ராலாமா அப்படின்னா அப்படி என்டர் ஆக முடியாது. அதுக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்பாடுகள் நம்ம செய்யணும். அந்த முன்னேற்பாடுகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஃபால் வேலட். நம்ம இங்க வரக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்க அப்படின்னா USDT இருக்கு. என்ன குடுக்கறோமோ அதுதான் கிடைக்கும், அது பல மடங்கா கிடைக்கும். நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல நம்ம கொடுக்க போறது பாத்தீங்க அப்படின்னா 50 USDT நம்ம டொனேஷனா கொடுக்க போறோம், நம்மளுக்குள்ள இல்ல உலக மக்களுக்குள்ள. அப்ப அந்த 50 USDT ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் தான் நம்மளோட சேஃபால் வேலட். சேஃபால் வேலட்ங்கிறது ஒன்னும் பெரிய வேலட் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் சிம்பிள். பிளே ஸ்டோர்ல போலாம், சேஃபால் அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஆப் வரும், இன்ஸ்டால் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். நம்ம தலையெழுத்தே மாத்தக்கூடிய அந்த 12 வார்த்தையை நோட் பண்ணிட்டு அழகா டிராவல் பண்ண உள்ள என்டர் ஆக போறோம் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். வெறும் சேஃபால் வாலெட்ல நம்ம USDT மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டோம்னா வாய்ப்பே இல்ல. கிரிப்டோங்கிறது உலக நாடு. ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்தா டிரான்சாக்சன் ஃபீஸை வந்து எட்டி வாங்கிக்கலாம். மேடம் நீங்க அமௌண்ட் அனுப்ப சொன்னீங்க, நான் அனுப்பிச்சிட்டேன், சர்வீஸ் சார்ஜ் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்க கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். இது அப்படி இல்ல, உலக நாட்டுக்கு போக போகுது. இப்ப முதலே சர்வீஸ் சார்ஜ் ரெடி பண்றோம், அதுதான் நம்மளோட BNB. சோ இந்த BNB ஸ்மார்ட் செயின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்சன் ஃபீஸ சொல்லுவோம். கிரிப்டோல அதுக்குண்டான வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ். அப்ப என்னன்னா நம்ம உதவியா கொடுக்கக்கூடிய 50 USDTயும் ரெடி பண்றோம், அதுக்கு ஈக்குவலா நம்ம டிரான்சாக்சன் பண்றதுக்கான கேஸ் ஃபீஸ் ஆன BNBயும் ரெடி பண்றோம். அப்ப 52 USDT வைக்கும் போது மார்க்கெட்டோட ரேட்டு ஏறி இறங்கும், அதுக்குள்ள தாண்டாது, 50ல இருந்து 52 தாண்டி போகாது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக 52 USDTயும் $1 ஈக்குவலண்டான கேஸ் ஃபீஸ் ஆன BNBயும் நம்ம சேவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள டிராவல் ஆகுறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா இடத்துக்குமே போயிருப்போம். இந்த காலை நேரம் எல்லாருமே உள்ள இருக்கிற அத்தனை நபர்களும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இப்ப இதுக்குள்ள வந்து நிக்கிறோம். அப்ப இதனோட நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க. ஒரு வருடங்கள் இல்ல, பல வருடங்கள். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 வருடங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சிலர் இப்பதான் ஜாயின் பண்ணேன், போன மாசம் தான் ஜாயின் பண்ணங்கிறவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எல்லாருக்குமே என்ன அப்படின்னா பொருளாதார தேடல்
கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையிலேயே தேடிக்கிட்டே வந்துட்டோம் இது வரைக்கும். அப்ப தேடலுக்கான விடியல் இந்த இடத்துல இருக்கு. உங்களோட ஒத்துழைப்பு ஒரு 25 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கும்போது அது ஃபுல்ஃபில் பண்ணப்படும்னு உறுதியா கூறிட்டு நான் உள்ள என்டர் ஆகுறேன். நான் 50 USDT நான் டொனேட் பண்றேன். அது டொனேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம் 20 டைம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டைம் மனசார உதவி கொடுக்கறோம். அந்த 50 USDT கொடுக்கும்போது நம்ம பொருளாதார சுதந்திரம் பெறதுக்கு முதல் படியா நம்ம இந்த இடத்துல எடுத்து வைக்கலாம். சோ அதுக்குண்டான அமௌண்ட் எவ்வளவு ஆகுங்க? 50 USDTன்னு சொல்லிட்டீங்க. நான் இன்னைக்குதான் புதுசா வர்றேன். ஒரு 10,000 20,000 30,000 கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 50 USDT பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தை மாத்துறதுக்கான உறுதியான வழியா இது இருக்கு அப்படின்னு எல்லாருமே உணர்ந்து ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா எக்ஸாம்பிள் இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் போனஸ் வரும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் எல்லாருமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடங்கள் அந்த போனஸ் வந்துகிட்டு தான் இருக்கு, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும். ஆனா அடுத்த வருஷம் தீபாவளி பொங்கலுக்கும் அந்த போனஸை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்குமே தவிர இது தேவையில்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை யாருக்குமே வரல. சோ இந்த வருடத்துல இருந்து அந்த போனஸ் அப்படிங்கிற வாய்ப்பு நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள என்டர் ஆகும்போது அடுத்த வருஷம் நம்ம அதை எதிர்பார்க்கவே மாட்டோம். அதுக்குள்ளேயே நம்மளோட பொருளாதார சுதந்திரத்துல தன்னிறைவு பெற்றுவோம் அப்படின்னு இந்த இடத்துல உறுதி கூறேன். அப்ப 5,000 ரூபாய்க்கு மதிப்புல நான் 50 USDT வாங்கி மனசார டிராவல் பண்றேன் அப்படின்னு முடிவெடுத்த அத்தனை நல்லங்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். 50 USDT கொடுக்குறேன். ஒரே வழியில போய் எனக்கு வருமானத்தை கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2 வழிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஒண்ணு 40 USDTக்கான ஒரு வழிப்பாதை திறந்திருக்கு. இன்னொரு வழிகள் பாத்தீங்க அப்படின்னா 10 USDTக்கான வழிகள் திறந்திருக்கு. எதுக்கு இந்த 2 வழி? நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல போகணும் அப்படின்னா 4-5 வழியில கேட்டுட்டு போவோம். காரணம் என்னன்னா ஒரு இடத்துல டிராபிக் ஆச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துல நிக்க மாட்டோம். அடுத்த ரூட்டை என்ன பண்ணணும், டக்குன்னு கேட்டு மூவ் பண்ணணும். அங்க முதலே கேட்டு தயாராகும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு இடத்துல எது வந்தாலும் சரி, எது முதல் வருதோ நம்மளுக்கு வருமானம் சந்தோஷமா இருக்கும். ஒரே இடத்துல டிராவல் பண்ணும்போது ஒன்னையே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். 2 வழிகள் பிறக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒண்ணுல நம்மளுக்கு என்ன ஆகும், சீக்கிரமா இன்கம் வரும். அப்படிங்கறக்காக தான் 2 விதமான வருமானங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 USDT, ஏன்னா 40 10ன்னு வச்சா நல்லா இருக்காது. நம்மளுக்கே பாருங்க பேர் 1 2 3ன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் இல்ல? அப்போ அவங்களுக்குன்னு பேர் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி 40 USDTக்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம், ஆக்டிவ் போர்டு. சோ அந்த போர்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் போர்ட்ல 40 USDT கொடுக்கும்போது நம்மளுக்கு எத்தனை வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த இடத்துல கீ பாயிண்ட்ஸா பாக்கலாம். ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க, 43 டைம் அந்த இடத்துல நம்ம வருமானமா வாங்குறோம். ஒரே முறை தான் நம்ம கொடுக்குற 50 USDT. அதுல 40 USDT ஒரு ஆக்டிவ் போர்டுக்கு பிரியுது. உள்ள வந்துட்டு நம்ம வருமானமா பாத்தீங்க அப்படின்னா 43 மடங்கு நம்ம வாங்க போறோம் அப்படின்னா பெருக்கி பாருங்க. நம்மளோட வருமானம் 1690 USDT. எப்ப பிளான் பிரசன்டேஷன் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க பேப்பர் பேனா நோட்டு கம்பல்சரி எடுத்துக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணுனீங்க அப்படின்னா பிளான் பிரசன்டேஷன் எங்களை விட நீங்க சூப்பரா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா பிசிக்கலா கால்குலேஷன் பண்ணும் போதுதான் அதனோட முழு பலன் அத்தனை பேருமே உணர முடியும். இது என்னடா ஒரு 4 டிஜிட் நம்பர் தானே, 1690 USDT அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே நீங்க உங்களோட நோட்ல 1690 × 90 போட்டு வச்சு பாருங்க, அதனோட வருமானம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அந்த வருமானத்தை நம்ம பெறதுக்கு எத்தனை நாள் என்னென்ன வேலையை செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு டைம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்க போறோம். ஏன் திரும்ப திரும்ப வாங்க போறோம்? ஒரு டைம் கொடுத்துட்டோமே பத்தாதா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். வாய்ப்பே இல்ல, யாருக்குமே பத்தாது. ஏன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் நான் செலவு பண்ண கொண்டுட்டு போனேன் அப்படின்னா எனக்கு 1500 ரூபாயா பில்லு காட்டுது. அப்ப என்னன்னா இந்த வருமானம் எனக்கு பத்தாது. திரும்ப திரும்ப வருமானங்கள் வருது. எப்படி வருது அப்படின்னா ரீபர்த் அப்படிங்கிற வருமானம். அப்ப ரீபர்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி நானே 5 மடங்கா உருவெடுத்து நிக்க போறேன். நான் உள்ள என்டர் ஆகுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல 5 உஷாராணியா இருக்கேன். திருப்பி அதே அடுத்த பாத்தீங்க அப்படின்னா 25, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 125. எல்லாமே சும்மா நின்னுட்டு இருந்தானோ வேலையாகாது. அந்த உஷாராணி கையிலயும் 1600 USDT வருமானமும் இருக்கு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான், வெறுங்கை முளம் போட்டோம் அப்படின்னா எதுக்கும் வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி கையில அந்த வருமானம் வரும்போதுதான் அதனோட மதிப்பே நம்மளுக்கு தெரியும். அப்ப நான் ரீபர்த் ஐடி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வருமானத்தை கூட்டுவதற்கும், அது மட்டும் இல்லாம நம்மள நம்பி நம்மளுக்கு பின்னாடி டிராவல் பண்றவங்களுக்கும் வருமானங்கள் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற பூஸ்டப்புக்காகவும் ரீபர்த் அப்படிங்கறது மூலமா நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருமானங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த வருமானங்கள் பாத்தீங்கன்னா 5 மடங்குல இருக்கு.
ஸ்பீட் கேஷ்ல 8 மடங்குல இருக்கு, ஸ்பீடி கிரிப்டோல 5 மடங்குல இருக்கு. அப்ப பாருங்க நம்ம போட்ட உழைப்பு, நம்ம கொடுத்த USDT நம்மளுக்கு வேலையை செய்யுதா இல்லையாங்கிறது இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போது தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா 20-30 இருக்கும். இங்க 2 லெவல் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இப்ப 2 லெவலையே 1690 USDT கிடைக்கும் அப்படின்னா அது நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோவா தான் இருக்கும். அது சாதாரண இல்ல, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இல்ல, சிங்கிள் என்ட்ரின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அத்தனை நபர்களும் ஒரே லைன்ல நிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இதே 10-15 லைன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடிச்சுக்கிட்டு போய் நிப்போம். இங்க அப்படியே இல்ல, ஒரே லைன் தான், நானும் நிக்கிறேன், நீங்களும் பின்னாடி வாங்க, உங்களுக்கு பின்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி ஒரே லைன்ல நிக்கிறோம். அந்த மாதிரி நின்று குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டத்தை அழகா உள்ள என்டர் ஆகி நம்மளோட ஆக்டிவ் போர்ட்ல வருமானத்தை பெற காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இது மட்டும்தான் வருமானமா அப்படின்னு கேட்டீங்களா? கிடையாது, அறிமுக வருமானம் இங்க இருக்கு. ஏன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா 50 பேருக்கு சொல்லியிருப்போம், இந்த கடையில இப்படி டிசைன் இருக்கு, அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கே அப்படிங்கும் போது நாம உள்ள என்ட்ராகி 43 மடங்கு வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்க போறோம் அப்படின்னா இதை எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல போறோங்கிறத பாருங்க. அப்படி ஒவ்வொரு நபருக்கும் நம்ம சொல்லும் போது ஒருத்தர் மூலமா 100 USDT முதல்ல வாங்குறோம், அது 5 மடங்கா பெருகுது. ஏன் 5 மடங்கா பெருகுது அப்படின்னா, நம்ம எப்படி ரீபர்த் ஆகிறோமோ அதே மாதிரி நம்மள அழைச்சி நம்ம யாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோமோ அவரும் என்ன பண்ண போறாங்க, இந்த அறிமுக வருமானத்தை பெற போறாங்க. அப்படி அந்த அறிமுக வருமானத்தை பெறும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 100 USDT ஒவ்வொரு ரீபர்த் தேடி அவருக்கு வரும்போதும் நம்ம பெறறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரன் சார் எல்லா வேலையும் விட்டுட்டு பிளான் பிரசன்டேஷனை கவனிக்க வந்தவரு அடிஷனலா இன்னொரு வேலையை செய்யறாரு. அவ்வளவுதான். எல்லாரும் வாழ்க்கையில இன்னொரு வேலையை செஞ்சாதான் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் பெற முடியும்னு இந்த இடத்துல அவர் தெரிவிக்கிறாரு. அவருக்கு எல்லாத்தின் சார்பா மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த ரீபர்த் ஐடியும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 5 மடங்குன்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடி பாருங்க, ஹெல்பிங் ஐடி எதுக்கு சப்போர்ட்டா போகுது அப்படின்னா ஸ்பீட் கேஷ். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நம்மளுக்குன்னு உண்டான முத்திரையை பதிச்சுட்டு தான் வருவோம். எங்க பார்த்தாலும் ஓகே இவங்களோட நேம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திரும்ப அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமான்னு தோணும். அப்படிதான் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பீடி கிரிப்டோல இருந்து ஸ்பீடி கேஷ்க்கு உள்ள போறோம். ஏன் உள்ள போறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இல்ல, என்னால முடிஞ்ச உதவி, முதல்ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால உதவி நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ஹெல்பிங் ஐடி அங்க போகுது. ஹெல்பிங் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பேருக்கு ஏத்த மாதிரி யாரெல்லாம் ரிசீவ்டு கோடு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவியை கொடுக்கறதுக்காக ஸ்பீடி கிரிப்டோல இருந்து ஸ்பீடி கேஷ்க்கு ஹெல்பிங் ஐடி போகுது. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சோ கொடுத்துட்டு அதுவும் என்ன பண்ண போறது இல்ல, லைன்ல நிக்க போறது இல்ல, எனக்கும் ரிசீவ்டு கோடு வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், எனக்கு ரிசீவ்டு கோடு வேண்டாம், எனக்கு அடுத்த நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அழகா ஸ்பீடு கேஷ்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பீடு கிரிப்டோல இருந்து ஹெல்பிங் ஐடி போகுது. அப்ப பாருங்க, இத்தனையும் நம்மளுக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் உள்ள என்டர் ஆகக்கூடிய அந்த 40 USDT ஆக்டிவ் போர்டுக்குள்ள வரும்போது கிடைக்குது. சாதாரண விஷயம் இல்ல. அப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்ம டொனேட் பண்ணக்கூடியது 40 USDT, அதுல நம்ம வருமானம் வரும்னு சொல்லிட்டோம், அத்தனை கீ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோம், அது 2 லெவல்னு சொல்லிட்டோம். அந்த 2 லெவல் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பாக்கலாம். சோ இந்த ஆக்டிவ் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டொனேஷனா தான் ரிசீவ் பண்ண போறோம். நம்ம டொனேஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, டொனேஷனை கொடுத்துட்டோம். அப்ப டொனேஷனை ரிசீவ் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப காத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், என்ன மேடம் நீங்க சிங்கிள் லெக்னு சொன்னீங்க, இந்த இடத்துல லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் அவங்கவுங்க மனசுல இருக்கலாம். நான் சொன்னது என்னன்னா ஈஸியா கால்குலேஷன் பண்றதுக்காக இந்த 2 லெவல் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல லைனா அத்தனை பேரும் நிக்கிறோம். ஆக்டிவேஷன் பண்றவங்க அந்த 5 நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா, முதல்ல பண்றவங்க எனக்கு சீக்கிரமா என்ன வேணும், பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினைச்சு சீக்கிரமா பண்ணக்கூடிய அந்த 5 நபர்கள் ஃபர்ஸ்ட் லெவல்ல வருவாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய USDT ஒட்டுமொத்தம் பாத்தீங்கன்னா 120 USDT. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது லெவல்ல 62 நபர்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம மேட்ரிக்ஸ் தான் பார்த்திருப்போம். 5 மேட்ரிக்ஸ் 5x5 மேட்ரிக்ஸ்னா என்ன பண்ணுவோம், 5 நபர் கீழே 25, 25 கீழே 125 இல்லையா. 2x2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம், 2 கீழே 4 கீழே 8 நபர்கள், இப்படிதான் பார்த்திருப்போம். இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது சிங்கிள் லெக்ல தான் டிராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது ஈஸியா கால்குலேஷன் பண்றதுக்காக தான் 2 லெவலா பிரிக்கப்பட்டு இருக்கு. அப்ப ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீனியாரிட்டியில இருக்கிற லைனா நிக்கிற 62 நபர்கள்ட்ட இருந்து 2120 USDT ரிசீவ் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உள்ள வந்துட்டோம், டொனேஷனை ரிசீவ் பண்ணிட்டோம், இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க. ஒட்டு
மொத்தமா 6 விதமா பிரிக்கிறோம். எது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளப்புக்கு பிரிக்கிறோம், ஸ்பான்ஸுக்கு பிரிக்கிறோம், ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கு பிரிக்கிறோம், ப்ராஃபிட்டுக்கு பிரிக்கிறோம், பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு பிரிக்கிறோம், ஹெல்பிங் ஐடிக்கு பிரிக்கிறோம். அப்ப இந்த 6 விதமா பிரிக்கும் போது நம்மளோட பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். லெவல் 1ல நம்ம 120 USDT நம்ம கையில இருக்கு. அதுல இருந்து ஸ்பான்சருக்கு 20 USDT கொடுக்கிறோம். அறிமுக வருமானம் முதலிடத்திலுமே தயாராகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவ் போர்டு. என் ஐடி உள்ள என்டர் ஆனதுமே என் ஐடி இன்னொரு ஆகுது. நீங்களும் உள்ள என்டர் ஆகும்போது உங்க ஐடியா உங்களுக்கு முன்னாடி ரீபர்த் ஆகி நிக்குது. அப்ப ப்ராஃபிட் பாருங்க 50 USDT. டொனேஷனா கொடுத்தது 50 USDT, ஆக்டிவ் போர்டுக்கு கொடுத்தது 40 USDT. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ப்ராஃபிட்டா எடுக்கிறது 50 USDT. அப்ப எடுத்ததுக்கு உள்ள வந்துட்டோம். அதை வித்ட்ரா பண்றதுக்கு நான் போட்ட டொனேஷனா கொடுத்த அந்த 50 USDT எடுக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லைன்னு சொன்ன முதல் ப்ராஜெக்ட், முதலும் கடைசியுமான ப்ராஜெக்ட் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோவா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு 10 USDTனா எகேன் நாங்க என்ன பண்ண போறோம், போர்டுக்கு நாம டிராவல் பண்ணோம், இங்க இன்னொரு ஐடி ரீபர்த் ஆகுது. இதுதான் ஒட்டுமொத்த 120 USDT பிரிச்சுட்டோம் பட்ஜெட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, லெவல் 2ல 2120 USDT இருக்கு. அது யாருக்கெல்லாம் எந்தெந்த பார்ட்டிக்கு பிரிக்கிறோம்னு பாருங்க. கிளப் யாரெல்லாம் 12 நபர்களை கம்ப்ளீட் பண்ணி வார வருமானத்துக்கு காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்கம் கொடுக்கறதுக்காக 40 USDT உள்ள போறோம். ஸ்பான்சர் பாருங்க 80 USDT. மறக்கிறதே இல்ல, நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்போ ஆயுசுக்கும் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பான்சர் இன்கம். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல விதங்கள்ல புரிய வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாத்தீங்கன்னா மிஸ்டர் பகீராஜ் சார் தான். இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை சாருக்கு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவ் போர்டு ரீபர்த் 160 USDT கொடுக்குறோம். என்ன மேடம் 40 USDT தான் ஆக்டிவ் போர்டுக்குன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல ஆக்டிவ் போர்டு ரீபர்த்னு சொல்லிட்டு 160 USDT சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 160 USDT டிவைடட் பை 40 போடுங்க. 4 ஐடி நீங்க ரீபர்த் ஆகுறீங்க. உங்க பேர்லயே 4 ஐடி வருது. 4 ஐடியும் அடுத்தடுத்த லைன்ல நின்னு ரீபர்த் ஆயிருமா, ஆக்டிவேஷன் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடிக்கும் இடையில ஒரு 10 ஐடி 5 ஐடி வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் ஆகும். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு யாருனாலே பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு. ப்ராஃபிட் பாருங்க 4 டிஜிட்ல அது USDT இருக்கு. 1640 USDT பெருக்கல் 90 போட்டு பாருங்க நம்மளோட வருமானம் எப்படி இருக்குன்னு. உள்ள வந்துட்டோம். 50 USDT எடுக்கிறதுக்கு கண்டிஷன் இல்லன்னு சொல்லிட்டீங்க. இப்ப 2வது லெவல் 1640 USDT இருக்கு. இந்த இடத்துல கண்டிஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறிய கண்டிஷன். இந்த வாய்ப்பை நீங்க பல நபர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. 2 நபருக்கு கொடுக்கும் போது இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணலாம், அத்தனையும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன கண்டிஷன் தான் சிஸ்டம் கொடுத்துருக்கு. ஆனா நான் சொன்னேன் முதல்லயே, ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா 1000 பேருக்கு போன் பண்ணி சொல்லுவோம்னு சொன்னோம். அப்ப இந்த வாய்ப்பை எத்தனை பேர்த்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாருங்க, பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு 40 USDT. இந்த இடத்துலயும் பாருங்க, பேசிவ் போர்டுக்கு 10 USDT தான் போகும். இந்த இடத்துல 40 USDT போகுதுன்னா நீங்களே 4 ஐடியா ரீபர்த் ஆக போறீங்க. அதுவும் கொஞ்சம் கேப் விட்டு ரீபர்த் ஆகுறோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த 4 ஐடியுமே வருமானத்தை இதே மாதிரி பெறறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த இடத்துல உண்மை. வெறும் ரீபர்த் மட்டும் ஆகி நம்மளுக்கு எந்த யூஸும் இல்ல. ரீபர்த் ஆனது இதே மாதிரி 2 லெவல கம்ப்ளீட் பண்ணி அதுவும் 1690 USDT வருமானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெல்பிங் ஐடி 160 USDT ஹெல்பிங் ஐடிக்கு போகுது. நம்ம முதலே சொன்னோம் ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. 100 USDT ட்ரஸ்டுக்கும் 60 USDTக்கும் ஸ்பீடு கேஷுக்கு போகுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கேஷ்ல உள்ள வந்த அத்தனை நபர்களும் சீக்கிரமா அவங்களோட லெவல கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா 160 USDTயும் ஸ்பீடு கேஷுக்கே கொடுக்க சொல்லி உத்தரவு வந்தாச்சு. அப்ப பாருங்க, யாரும் மாதிரி எல்லாத்தோட கால்குலேஷனும் இருக்கும். 10 பேர் ஒரு நாள் இந்த 2 லெவல கம்ப்ளீட் ஆகும்போது யோசிச்சு பாருங்க, 10 × 160 USDT போட்டு பாருங்க எத்தனை USDT வரும்னு. அப்ப 1600 USDT வரும். 1600 USDTக்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும்னு பாருங்க ஸ்பீட் கேஷ்ல. அப்ப அத்தனை பேருக்கு ரிசீவ்டு கோடு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நிகழ்வை தான் ஹெல்பிங் ஐடி மிராக்கிளா பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. நாளையில இருந்து அதனோட செயல்பாடு தொடங்குன்னு சொல்லும் போது இதை விட சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சொல்லிக்கிட்டு மட்டும் இருந்தா செயல் எப்ப நடக்கும்னு எல்லாருமே கேட்போம் இல்லையா.
அந்த செயல்பாட்டை நாளைக்கு ஹெல்பிங் ஐடி தொடங்க போகுது. அப்ப பாருங்க, நான் குறைஞ்சபட்சம் 10ன்னு சொன்னேன். இதுவே 20 பேர் வாங்கும் போது எத்தனை USDT ஹெல்பிங் ஐடி அங்க போகும்னு பாருங்க. 30 பேர் வாங்கும் போது எவ்வளவு போகும்னு பாருங்க. அப்போ ஹெல்பிங் ஐடி அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப அதனோட விளக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கேஷ்ல தெளிவா தெரியும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் போர்டுக்குள்ள வந்துட்டோம். இது நம்ம மட்டும் இல்ல, ரீபர்த் ஆகக்கூடிய அத்தனை ஆக்டிவ் போர்டு ஐடியும் திரும்ப 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 இந்த வருமானத்தை பெற காத்துட்டு இருக்குங்கிறதா நம்மளோட முதல் பயன். நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மாசத்துக்கு வருமானம் மட்டும்தான் வரும். அடுத்த மாதம் செஞ்சாதான் வருமானம். ஆனா இந்த இடத்துல ஒரு டைம் உள்ள வந்துட்டோம், உள்ளும்போது நம்ம 5 நபரா மாறிட்டோம். 5 நபரும் வருமானம் பெற ரெடி ஆயிட்டோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வருமானங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல நம்ம செய்யக்கூடியது என்னன்னா 10% ஒர்க், 90% நான் ஒர்க்கிங். நம்ம இங்க ஒர்க்கே செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் வரல. அந்த மாதிரிதான் உண்மையாலுமே இருக்கு. ஏன்னா நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம ரீபர்த் ஆகிறதுக்கு ஒண்ணுமே பண்ணலையே, ஆட்டோமேட்டிக்கா அது ரீபர்த் சிஸ்டம் பண்ணி கொடுக்குது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரீபர்த் ஐடி எனக்கு எதுவும் இல்ல. ஆனா நான் என்னோட ஐடி நான் என்ன பண்ண போறேன், USDT வருமானத்தை 1690 USDT வருமானத்தை வாங்க போறேன். அதே மாதிரி 2வது ரவுண்ட்ல பாருங்க, நீங்க உள்ள வந்த நபர்கள் 5 ரீபர்த்தா 5 பேரா நீங்க மாறுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஐடியா மாறி எந்த யூஸும் இல்ல. அதனோட வருமானத்தை பெறும்போதுதான் அதனோட முழு பலன். அப்ப அந்த 5 ஐடியுமே 2 லெவல கம்ப்ளீட் பண்ண போகுது. அப்ப 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 1690 USDT ஒரு ரீபர்த் ஐடி வாங்க போகுது. அப்ப 5 ஐடி பாத்தீங்க அப்படின்னா 5 × 1690 USDT போட்டு பாருங்க எவ்வளவு USDT வரும்னு. 8450 USDT. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், பிளான் எந்த பிளான் நீங்க கவனிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நோட் எடுத்துட்டு கவனிக்க சொன்னேன். பக்கத்துல டோட்டலுக்கு பக்கத்துல INR போடுங்க, பெருக்கல் INR 90 ரூபாய் போடுங்க. ஜாஸ்தி வேண்டாம், 91 92 வேண்டாம், 90 போடுங்க போதும். ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றதுக்கும் பெஸ்டா இருக்கும். அப்ப போட்டு பாருங்க 2வது ரவுண்ட்லயே நம்ம வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதே 3வது ரவுண்டுக்கு வாங்க, 25,000 ஐடி ரீபர்த் ஆயிருக்கும். ஏன்னா 5 ஐடி ரீபர்த் இருக்கு. அந்த ஒவ்வொரு 5 ஐடிக்கும் 5 வரும்போது 25 ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப இந்த 25 ஐடியும் 2 லெவல் கம்ப்ளீட் ஆகும். அப்ப 1690 USDT அந்த 25 ஐடியும் வாங்க போகுது. அப்ப வருமானம் பாருங்க 42,500 USDT. இதே 4வது ரவுண்ட் பாருங்க 125 ரீபர்த் ஐடி வந்திருக்கும். ஏன்னா 25 ஐடிக்குலயும் ஒவ்வொரு 5 ஐடி வரும்போது 125. ஒரு ஐடி 1690 பெருக்கல் 125 போட்டு பாருங்க 2,18,250 USDT. இப்பவே 6 டிஜிட்ல வந்துருச்சு. USDT 6 டிஜிட்ல வந்துருச்சு 4வது ரவுண்ட்ல. பெருக்கல் 90 போட்டு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்கு. இந்த வருமானத்தை பெறதுக்கு இண்டிவிஜுவலா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செஞ்சோம் அப்படின்னா எப்ப வாங்க முடியும், நம்ம ஃபேமிலியா சேர்ந்து செஞ்சாலும் எப்ப வாங்க முடியும். அது இல்லாம நம்ம எத்தனை வருஷம் அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்மளுக்கு காலம் கொடுக்குதுன்னு எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. ஸ்பீடி கிரிப்டோல இந்த செகண்டே அத்தனை பேருமே உள்ள இணைவோம். ஒட்டுமொத்தமா பாருங்க, இந்த ரவுண்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுமான்னு கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு 4 ரவுண்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. 2,70,890 USDT இந்த 4 ரவுண்ட்ல மட்டுமே நம்ம வாங்க போறோம். ஆயுசுக்கு நினைச்சாலும் இந்த இன்கம் நம்ம வாங்குவோமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அது மட்டும் இல்ல, நம்ம அறிமுகமும் படுத்துறோம்னு சொல்லிட்டோம். குறைஞ்சபட்சம் 2 பேருக்குன்னு சொல்லிட்டோம். நான் சொன்ன மாதிரி 2ஓட நிக்க போறதுல எத்தனை பேர் இந்த தேடலை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு. இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது, எக்ஸாம்பிளுக்கு நான் 12 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வருமானம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம நேரடி இணைப்புல நீங்க 12 பேர்த்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடையாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்கம் அப்படின்னா நம்ம ஒரு நபர் அறிமுகப்படுத்துறது மூலமா 100 USDTன்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல நம்ம 12 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். 12 × 100 போட்டு பாருங்க 1200 USDT ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே. 2வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரீபர்த் 5 மடங்கா வரும்னு சொல்லிட்டோம். அந்த 12 நபர்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்தின 12 நபர்களுக்கும் 5 ரீபர்த் ஐடி வரப்போகுது. அப்ப 12 × 5 போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ரீபர்த் ஐடி 60 ரீபர்த் ஐடி. அப்ப 60 ரீபர்த் ஐடிக்கும் யார் அறிமுகம் அப்படின்னா நீங்க தான் அறிமுகம் செஞ்சவர். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்கேயுமே இல்ல. அப்ப அதுக்கு உண்டான அறிமுக வருமானமா 60 × 100 USDT 6000 USDT போட்டு பாருங்க. 6000 × 90 எவ்வளவு நம்ம INRல வாங்க போறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க, 3வது ரவுண்ட்ல அதே 12 நபர்களுக்கு தான் இருக்கும். ஆனா அந்த 5 ரீபர்த் ஐடி ஒவ்வொருத்தருக்குங்களையும் 5 25 ரீபர்த் ஐடியா மாற்றி வர்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா 12 பேர் இருக்காங்க.
ஒருத்தரே 25 ஐடியா மாறும்போது 12 × 25 300 ரீபர்த் ஐடி. அப்ப நீங்க அந்த இடத்துல 3வது ரவுண்ட்ல சாதாரண விஷயம் இல்ல, 300 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தினதாதான் கணக்கு. ஒருத்தர் அறிமுகப்படுத்தினோம்னா 100 USDT. அந்த 300 பேர்த்து அறிமுகப்படுத்தின பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு உண்டான வருமானமா 30,000 USDT நீங்க வாங்க போறீங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இதுல இருக்குன்னு. நம்மளே கால்குலேட் பண்ணாலும் இப்படி கால்குலேட் பண்ணுவோமான்னு தெரியாது. 4வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அதே 12 பேர் தான் இருப்போம். ஆனா அந்த 25 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 5 ஐடி ரீபர்த் ஆயிருக்கும். 125 ஐடி ஒட்டு மொத்தமா நம்ம அந்த 12 நபர்களா உள்ள கொண்டு வந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இல்ல, ஒருத்தரே 125 மாறி இருப்பாங்க. அப்ப 12 நபர்களும் 125 பேரா மாறும்போது 1500 பேரா உங்க கண்ணு முன்னாடி நிப்பாங்க. அந்த 1500 பேரையும் அறிமுகப்படுத்தினது நீங்க தான். யோசிச்சு பாருங்க. 12 பேர் அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா சொன்னோம். அதுக்கப்புறம் பாருங்க அது 60 மாறுச்சு, அதுக்கப்புறம் 300 மாறுச்சு, அதுக்கப்புறம் 1500 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண பொறுப்பு நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் 100 USDT கொடுக்குது. ஒட்டு மொத்தமா 1.5 லட்சம் USDT. யோசிச்சு பாருங்க. ஒட்டு மொத்தமா இந்த 4 ரவுண்ட்ல இதோட நிக்க போறது இல்ல, இந்த 12 நபர்களோடயும் நிக்க போறது இல்ல. ரெண்டுமே ஏறிக்கிட்டே தான் போக போகுது. 12, 15, 25ன்னு. இந்த இடத்துல நீங்க 2000 பேர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா டைரக்ட்ல 2000 போட்டு பெருக்கல் போட்டு பாருங்க 4 ரவுண்ட்ல எத்தனை இன்கம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். 1,87,200 USDTங்கிறப்ப அந்த ரெண்டையுமே நீங்க 90ஆல பெருக்கி பாருங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு வாங்க போறோம் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரியும். சோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாம ஆல்ரெடி உள்ள என்டர் ஆகும் போதே சொன்னோம் 40 USDT, இன்னொரு பார்ட்ல 10 USDT. இதனோட கீ பாயிண்ட்ஸ பாத்துக்கலாம். 10 USDT தான். இதுல ஏதாவது அறிமுக வருமானம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா எல்லாத்துலயுமே இருக்கு. உள்ள வர்றோம் 10 USDT தான் கொடுக்குறோம். ஏதோ சும்மா சிம்பிக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். இதுக்குன்னு ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுல வருமானம் இருக்கு. என்ன அப்படின்னா உள்ள வந்துட்டோம் 18,300 மடங்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா USDT வருமானத்தை பெற போறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,83,270 USDT நம்ம வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போர்டு தான் 2 போர்டு தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, 7 போர்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. 7 போர்டு என்னன்னா 7 சொர்க்கத்துக்கு உண்டானது. அப்ப அந்த 7 சொர்க்கத்தையும் நம்ம இப்ப பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஃபீஸ் கொடுக்கல. உதவியா ஒரு 10 USDT இந்த இடத்துல உள்ள என்டர் ஆகுது. இந்த இடத்துல அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான். சோ அப்ப அந்த ஒரு டைம் உள்ள என்டர் ஆகும் போது நம்மளுக்கு 2 விதமா மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு இங்கு 3 லெவல் 2x2 மேட்ரிக்ஸும் 2 லெவல்ல 2x2 மேட்ரிக்ஸும் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். WS அப்படிங்கிற போட்டிருக்கிறவர் பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி. என்னன்னா எல்லாமே ஏதோ இருக்கே அதை என்ன பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ட்ரை தான். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல என்னதான் இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணுவோம். அதனோட வருமானம் நம்மளே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தை மாற்ற போகுது. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல 2 போர்ட்லயுமே இருக்கு. ஆக்டிவ் போர்ட்லயும் இருக்கு, பேசிவ் போர்ட்லயும் இருக்கு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா யாருனாலையும் அதை கால்குலேட் பண்றது சிரமம் அப்படிங்கிறபடியா தான் யாரும் எடுத்துக்கல. ஆனா அதையவே நம்ம எடுத்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கும் போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல சொன்னோம் ஸ்பான்சர் இன்கம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா கொடுத்தது ரொம்ப கம்மி, 10 USDT தான் கொடுத்தோம். 1000 2000 எதுவும் கொடுக்கல. ஆனா அறிமுக வருமானமா பாருங்க 30,607 USDT வாங்குறோம். இது மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு நபருக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க ரீபர்த் ஐடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி எந்த இடத்துலயும் ரீபர்த் ஐடி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரீபர்த் ஐடி நம்மளோட வருமானத்தையும் சீக்கிரமா அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகவும் நம்மளுக்கு பின்னாடி வர நபர்களுக்கும் பூஸ்ட் அப் கொடுக்கறதுக்காகவும் ரீபர்த் ஐடி இருக்கு. இந்த இடத்துல இங்க மட்டும் இல்ல, ஆக்டிவ் போர்டுக்கும் போகுது. யோசிச்சு பாருங்க. ஆக்டிவ் போர்டுல இருந்து பேசிவ் போர்டுக்கும் ரீபர்த் வருது, பேசிவ் போர்டுல இருந்து ஆக்டிவ் போர்டுக்கும் ரீபர்த் போகுது. அது மட்டும் இல்லாம ஹெல்பிங் ஐடி இங்க இருந்தும் ஸ்பீட் கேஷ்க்கு போகுது. சோ ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குள்ளயும் பின்னி பிணைஞ்சிருக்கு, இன்னொரு ப்ராஜெக்டுக்குள்ளயும் அது பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுதான் நம்மளோட நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டோட மிகப்பெரிய தீம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாருங்க போர்டுக்கு மட்டும் ரீபர்த்தா 16 சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் போர்டான ஸ்கை போர்ட்ல அது இப்போ ஒரு செகண்ட்ல நம்ம அதை பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கிளப் இன்கம் பாத்தீங்கன்னா 721 USDT. ஒரு ஐடி அந்த 7 போர்டையும் டிராவல் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம் பாத்தீங்கன்னா 721 USDT நம்ம என்ன பண்ணிருப்போம், கிளப்புக்கு ஆட் ஆயிருக்கும்.
அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர்டை தாண்டும் போது கிளப்புக்குன்னு என்னால முடிஞ்ச உதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றோம். அப்படி கொடுக்கும்போது அத ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது வர வருமானமா அத்தனை பேரும் பெறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா கையில இருந்து கொடுக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு பட்ஜெட்டை போட்டு பிரிச்சு கொடுத்துதான் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதா நம்மளோட கிளப் இன்கம். அது மட்டும் இல்ல, ராயல்டி பாத்தீங்கன்னா 1,83,100 USDT வாங்க காத்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி 40 USDTக்கு போட்டது 4 லைன்ல சொல்லிட்டோம். 10 USDTக்கு போனது எத்தனை லைன் வந்திருக்குன்னு பாருங்க. அப்புறம் சாதாரணமா நினைச்ச விஷயம்தான் விஸ்வரூபமா எடுத்து இந்த இடத்துல நிக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உள்ள வந்த நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா பேசி போர்ட்ல வருமானங்கள் பார்த்திருப்பாங்க. அதுதான் ஏன் 2 பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுதான். சோ நான் சொல்லிட்டேன், உலகத்திலேயே சிங்கிள் என்ட்ரியில பே அவுட் சிஸ்டம் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோன்னு சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போர்டு மட்டும் தெளிவா சொல்றேன், அதே மாதிரிதான் அடுத்தடுத்த போர்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கையில இருக்கிறது 10 USDT, அதுக்குள்ள என்டர் ஆகிறது பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள என்டர் ஆனோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம், அது சாதாரணமா பேரா இருக்க கூடாது, சொர்க்கத்தின் பேரா இருக்கணும். வரக்கூடிய 7 போர்டுமே சொர்க்கத்தின் பேர்ல தான் இருக்கு. அதனோட ஃபர்ஸ்ட் போர்டு பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு. 10 USDT, நான் 50 USDT கொடுத்தேன். 40 USDT ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவ் போர்டுக்கு போயிடுச்சு. இப்ப பேசிவ் போர்டுக்கு 10 USDT இந்த இடத்துல வந்து நிக்குது. அப்ப 10 USDT உள்ள வச்சிருக்கோம். 3 லெவல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் 5 போர்டு பாத்தீங்கன்னா 3 லெவல் சொல்லிட்டோம். 2x2 மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். அப்ப உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து 1 USDT, டோட்டலா 2 USDT ரிசீவ் பண்ணுவோம். 2வது லெவல்ல 4 நபர்கள் வருவாங்க, 2 USDT ஒருத்தர்கிட்ட இருந்து 8 USDT ரிசீவ் பண்ணுவோம். 3வது பாத்தீங்க அப்படின்னா 8 நபர்கள் வந்திருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து 7 USDT, டோட்டலா 56 USDT. அப்போ உள்ள வரும்போது 10 USDT, கையில இருக்கிற 66 USDT. அதை யாருக்கெல்லாம் பட்ஜெட் போட்டு பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா 10 USDT வந்தோம், 10 USDTல என்ட்ரானோம், ப்ராஃபிட்டாவே 10 USDT எடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. கிளப் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா கிளப் இன்கம் நம்மளோட பங்களிப்பா 7 USDT கொடுத்துறோம். யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ நீங்க வார வருமான பெறருக்கு நான் மனசார கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளப்போட ஆல்ரெடி இருக்கிற வேலட்ல பாக்ஸ்ல போய் என்ன ஆயிருது, 7 USDT ஆட் ஆயிருது. அப்ப எத்தனை பேர் ஸ்கை போர்டை டிராவல் பண்றோமோ 7 USDT கிளப்புக்கு கொடுக்குறோம். ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 7 USDT, போர்டு ரீபர்த் ஆகுது 10 USDT. உள்ள வர இடத்துலயே ரீபர்த் ஆகுறது எல்லாமே நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல தான் இருக்கும். பேலன்ஸா இருக்கிற 32 USDT இதை என்ன பண்ணுது, சிஸ்டம் போதுமா இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு கேட்கும். போர்டுக்கு டிராவல் பண்றேன்னு சொல்லிடுறேன். சேம் அதே மேட்ரிக்ஸை நீங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு USDTயும் ரிசீவ் பண்ணக்கூடிய USDT மட்டும்தான் மாறுது. 32 USDT வாங்குறோம், கையில பாத்தீங்க உள்ள வரும்போது 220 USDT ரிசீவ் பண்றோம். அது 6 நம்ம பாத்தீங்க அப்படின்னா 5 பார்ட்டிக்கு பிரிக்கிறோம். ப்ராஃபிட்டுக்கு 50, ஹெல்பிங் ஐடிக்கு 16 USDTயும், போர்டு ரீபர்த் ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது 10 USDT, கிளப்புக்கு 24 USDT. சோ கிளப்புக்கு என்னன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாரும் பெறணும்னு நினைப்போம், அதுதான் நம்மளோட கிளப். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 20 USDT, 220 USDTல ஆல்ரெடி 120 USDT பிரிச்சாச்சு. நம்ம கையில இருக்கிறது 100 USDT. சிஸ்டம் நம்ம கிட்ட கேக்குது, இதுக்குள்ள என்டர் ஆகுறீங்களா இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. அடுத்த போர்டுக்கு நான் டிராவல் பண்றேன். அப்படி டிராவல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 100 USDTயோட என்டர் ஆகுறேன். ப்ராஃபிட்டுக்கு 110, ஹெல்பிங் ஐடிக்கு 32 USDTயும், போர்டு ரீபர்த்துக்கு 20 USDT. சோ பேசிவ் போர்டுக்கு 10 USDT தான் 2 ஐடி ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDT ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 30 USDT, கிளப் இன்கம்க்கு 20 USDT. பேலன்ஸ் என் கையில இருக்கிறது 500 USDT. இந்த 500 USDT சிஸ்டம் கேக்குது, இதோட போதுமா இல்ல அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்ததே வருமானம் பாக்குறதுக்கு தான். சோ கடைசி போர்டு வரைக்கும் டிராவல் பண்ணி எவ்வளவுன்னு ஒரு பாத்திரலாம்னு சொல்லிட்டு உள்ள இறங்கியாச்சு. ஜியான் போர்டுக்குள்ள 500 USDTக்குள்ள என்டர் ஆன 3780 USDT. இனி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ல இருந்தது 4 டிஜிட் ஆயிடுச்சு USDT. ப்ராஃபிட்டா பிரிக்கிறோம் 520 USDT. உள்ள என்டர் ஆனதே 500 USDTல தான் என்டர் ஆனோம். ஆனா ப்ராஃபிட்டே 520 USDT நம்ம ரிசீவ் பண்றோம். ஹெல்பிங் ஐடிக்கு 50 USDT, 2 போர்டு இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. அப்ப 20 USDT இதுக்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு போர்டு ரீபர்த் ஆகுது 40 USDT. ஸ்பான்சருக்கு 50 USDT, கிளப்புக்கு 100. மொத்தமா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கேரி ஓவர் ஆகுறது 3000 USDT. அது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5வது போர்டுக்கு போகுது. 3000 USDTல வர்றோம். 21,800 USDT நம்ம கையில ரிசீவ் பண்றோம். அப்ப
வரக்கூடிய வருமானம் எல்லாம் பாருங்க இப்ப 3 டிஜிட்டை தாண்டி 4 டிஜிட்டுக்கு வந்துருச்சு. உள்ள வந்தது குளோரி போர்ட்ல 3000 USDT, ப்ராஃபிட்டாவும் என்ன பண்றோம் 3000 USDT எடுக்கிறோம். ஹெல்பிங் ஐடி பாருங்க 200 USDT. ஹெல்பிங் ஐடி இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறது நீங்க எல்லாருமே பார்க்கலாம். 5 போர்டு ரீபர்த் ஆகுதுன்னா இந்த இடத்துல 50 USDT தேவை. ஏன்னா ஒரு ஐடிக்கு 10 USDT தேவைப்படுது. 5 போர்டு ரீபர்த் ஆகும்போது 50 USDT. ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 ஒரு ஐடிக்கு 40 USDT, ஒட்டு மொத்தமா இங்க 80 USDT இருக்குன்னா 2 போர்டு என்ன ஆகுது ஆக்டிவ் போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 200 USDT, கிளப்புக்கு 270 USDT, ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 18,000 USDT கேரி ஓவர் ஆகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா 6வது போர்டுக்கு. இந்த 6வது போர்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம சொன்னோம் கடைசி 2 போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல். யோசிச்சு பாருங்க அந்த 2 லெவல் எவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் அப்ப கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகும்போது 18,000 USDT என்டர் ஆகுறோம். 2 லெவல்ல நம்ம ரிசீவ் பண்றது பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா 71,000 USDT. ப்ராஃபிட்டாவே 10,000 USDT எடுத்துறோம். ஹெல்பிங் ஐடி 330 USDTக்கும் 5 போர்டு ரீபர்த் ஆகுது. சும்மா ரீபர்த்ன்னு சொல்லிட்டு இருக்கமே, அந்த ரீபர்த்தும் வருமானத்தை பெறணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ரீபர்த். நம்ம பேருக்காக ரீபர்த் இல்ல. இந்த ஐடி இந்த 6 போர்டையும் தாண்டும் போது எவ்வளவு ப்ராஃபிட் வாங்குதோ அதே மாதிரி இந்த ரீபர்த் ஐடியும் ஒவ்வொரு போர்டை டிராவல் பண்ணும்போது அந்தந்த போர்டுக்கு உண்டான ப்ராஃபிட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க 120 USDT கொடுக்கலாம். அப்ப என்னன்னா ஆக்டிவ் போர்டுல ஒரு ஐடிக்கு பாத்தீங்கன்னா 40 USDT தேவைப்படுது. 3 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 300 USDTயும் கிளப்புக்காக 300 USDTயும். சோ வாரம் அழைச்சவங்களுக்கு என்னால பங்களிப்பையும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கறதா நம்மளோட கிளப் கொடுக்கக்கூடிய USDT. பேலன்ஸ் கேரி ஓவர் கேக்குது 59,900 USDT. அங்க இங்க அடிச்சு பிடிச்சு கடைசியில 7வது போர்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யலாம்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்குன்னு என்ன ஆகும் செலவுகள் வந்து காத்துட்டு இருக்கும். ஒவ்வொரு போர்டும் அதே மாதிரிதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு 6 போர்டை தாண்டி 7வது போர்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். 7 போர்டு 59,900 USDT என்டர் ஆகிறோம். கையில பாத்தீங்க அப்படின்னா 2,29,600 USDT இருக்குது. சோ கையில தான் நிறைய வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கலாமா அப்படின்னா இல்ல, முக்கியமா 3 பகுதிக்கு பிரிச்சு கொடுக்கறோம்னு டிசைட் பண்ணிட்டு அத்தனையும் இந்த 3க்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா 1,69,600 USDT. யோசிச்சு பாருங்க, இந்த போர்டுக்குள்ள என்டர் ஆகும் போது நம்ம கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10 USDT. ஆனா 7வது போர்டுல மட்டுமே ப்ராஃபிட் பாருங்க 1,69,600 USDT. யோசிங்க அதனோட வேலை எந்த அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடிக்கு பாருங்க 30,000 USDT எங்க டிராவல் பண்ணுதுன்னா ஸ்பீடி கேஷ்க்கு டிராவல் பண்ணுது. ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 30,000 USDT. 30,000 USDT அப்படின்னா இன்ட்டு 90 போட்டு பாருங்க. நீங்க அறிமுகப்படுத்தின நபர் நம்மளோட ஹேவன் போர்டுக்கு வரும்போது ஸ்பான்சரா ஒருத்தர் மூலமா இந்த போர்டுல மட்டுமே 30,000 USDT வாங்குறாங்க. அப்ப எங்க திரும்பினாலும் வருமானம் மட்டும்தான் இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் கிளப்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த வார வருமானம் இப்படிதான் கால்குலேட் பண்ண போகுது. இதுல என்னன்னா நம்ம உள்ள வந்துட்டோம். நம்ம மட்டும் இல்ல, என்னை சார்ந்த பல நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன். என்னோட நேரடியில 12 நபர்கள் ஸ்பீடி கிரிப்டோல டிராவல் பண்ணும்போது ராயல் கிளப்க்கு எலிஜிபிள் ஆகுறோம். அந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டோட முடியுது. அப்ப என்னன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 7 நாள்ல கிளப்ல எவ்வளவு இன்கம் உள்ள இருக்கோ அத்தனையும் கிளப்ல என்னென்ன வேலட்ல நம்ம கொடுத்த USDT ஒவ்வொரு போர்டும் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு வந்திருப்போம். 7 USDT, 20 USDT, 300 USDT அந்த மாதிரி. அந்த வாரத்துல எத்தனை USDT அந்த கிளப்ல இருக்குதோ அதுல இருந்து 20% எடுத்து அந்த வாரத்துல ராயல் கிளப் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி பிரிச்சு கொடுக்க போறோம். அடுத்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த 12 உள்ள ஒரு 20 பேர் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம் ராயல் கிளப்க்கு இந்த வாரம். அடுத்த வாரம் இன்னொரு 5 பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த வாரம் 35 பேர் இந்த ராயல் கிளப்ப வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த ஒரு வாரம் மட்டும்தானா கேட்டீங்கன்னா கிடையாது, வாரம் வாங்குறோம். அதுதான் இங்க இருக்கிற ஒரு பிளஸ். அப்ப ஒரே ஒரு டைம் உழைப்ப போடுறோம், ஆயுசுக்கும் வார வருமானத்தை வாங்குறோம். அதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. அது நம்ம 1 மாசம் 2 மாசம் கொடுத்துட்டு நிக்க போறது இல்ல. கிளப் இன்கம் ஒரே ஒரு டைம் தான் ட்ரை பண்றோம். 12 பேருக்கு வாய்ப்பை கொடுக்கறோம். அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த வாரத்துல இருந்து எந்த வாரம் நம்ம கொடுத்தோமோ அந்த வாரத்துல இருந்தே நம்ம ரெடி ஆயிட்டோம். அந்த வாரத்துல இருந்து நம்ம ஆயுசுக்கும் வார வருமானத்தை வாங்க போறோம். இங்கதான் நம்ம தலைமுறையை தாண்டியும் போகும்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம தலைமுறையும் வார வருமானத்தை வாங்குறதுக்கு நம்ம கிளப்புக்கு ரெடி ஆகணும்.
நானும் என்னோட நேரடி இணைப்புல 12 பேர்த்துக்கு கொடுத்துட்டு ராயல் கிளப்போட வருமானத்தை வாங்குறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அத்தனை பேருமே உள்ள வரணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டு இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது ஆரம்பம். அதுக்கப்புறம் இன்னும் புதிய நபர்கள் 25 நபர்கள் என்னோட ஸ்பீடி கிரிப்டோல எல்லாரும் உங்களுக்கு கீழே டிராவல் பண்ணும்போது ஹானஸ்டி கிளப்புக்கு வரப்போறோம். அங்க வருமானம் பாத்தீங்கன்னா 30%. உழைப்புகள் அதிகமாகும் போது வாங்கக்கூடிய வருமானமும் அதிகமாகணும். அதே மாதிரி அந்த வாரத்துல எவ்வளவு கிளப் இருக்கும் அதை பர்சன்டேஜா பிரிக்கிறோம். 30%ல யாரெல்லாம் ஹானஸ்டி கிளப்ல இருக்கமோ அவங்களுக்கு என்ன ஆகுது, பிரிச்சு வார வருமானமா ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு வாரமும் பெற கொடுக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் புதிய நபர்கள் 50 பேருக்கு நான் இந்த ஸ்பீடி கிரிப்டோ அற்புதமான பொருளாதார சுதந்திரம் பெறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் போது சேலஞ்சர்ஸ் கிளப்குள்ள நம்ம என்டர் ஆயிரும். 40% வருமானத்தை நம்ம வாங்க போறோம். அந்த வாரத்துல நான் சொன்ன மாதிரி 7 நாட்கள் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை கட் ஆஃப், நம்ம சனிக்கிழமை பே அவுட் வாங்க போறோம். அதனோட கிளப் இன்கம். அப்ப வார வருமானம் நம்மளுக்கு சனிக்கிழமை பெற போகுதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. அந்த வருமானம் 40% அப்படிங்கிறப்ப அத பிறருக்கு எல்லாருமே முயற்சி செய்வோம். அது வருங்காலங்கள்ல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ராயல்டி. அதுக்குள்ள என்டர் ஆகணும்னா நம்ம நேரடி இணைப்புல நிறைய பேர்த்துக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் சேலஞ்சர்ஸ் கிளப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ராயல்டிக்கு எலிஜிபிள். அப்ப 2 நபர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவங்க நேரடி இணைப்புல 50 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கணும். அப்ப என்னன்னா ஒட்டு மொத்தமா 87 நபர்களுக்கு யார் ஒருவர் 2 நபர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்களோ அவங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகிற மட்டும் இல்லாம நம்மளோட ஐடி எந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்குதோ டைரக்டா 4வது போர்டான ஜியான் போர்டுக்குள்ள 500 USDT போய் என்டர் ஆக போகுது. அப்போ பாருங்க, அத்தனை பேருமே இந்த கிளப் இன்கம் வாங்கறதுக்கு மட்டும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வாரங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தை டோட்டல் போட்டு பாருங்க. நம்ம ஒரு மாசம் வேலை செஞ்சு வாங்கக்கூடிய வருமானத்தை தாண்டி இது எந்த அளவுக்கு வருங்காலங்கள்ல வரப்போகுதுன்னு நினைக்கும் போது மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பக்கத்துல நிக்காதுங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பை கிடைச்சிருக்கு இந்த கிளப் இன்கம். ஆனா உள்ள போடுற முதலீடு, இங்க கொடுக்கக்கூடிய உதவி 50 USDT அப்படிங்கறத மைண்ட்ல செட் பண்ணிட்டு அத்தனை பேருமே கிளப் இன்கம் பெறதுக்கு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த 7 போர்டும் ஒவ்வொரு பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் நான் டோட்டலை மட்டும் சொல்லிடுறேன். 7 போர்டுக்கு உண்டான ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1,83,270 USDT. நான் இதே ஒரு போர்டுக்கு, இந்த 7 போர்டுக்கும் ஒரு ஐடி வந்தா இவ்வளவு இன்கம் சொல்லியிருக்கேன். ரீபர்த் ஆகக்கூடிய ஐடி 5 மடங்கா இருக்கு. நீங்க பெருக்கல் 5 போட்டு பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு. அதே மாதிரி ரீபர்த் ஐடியும் 7 போர்டை கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு வருமானம்னு போட்டு பாருங்க. பெருக்கல் 90 போடுங்க, INRல எவ்வளவுன்னு தெரியும். ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா நம்ம அறிமுகப்படுத்தின நபர் ஒருத்தர் 7 போர்டையும் டிராவல் பண்ணி வரும்போது ஒவ்வொரு போர்டுக்குமே நம்மளுக்கு ஸ்பான்சர் இன்கம் இருக்குது. ஒட்டுமொத்த ஸ்பான்சர் இன்கம் 7 போர்டுக்கும் சேர்ந்து 30,607. இதே நம்ம 100 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கோம் அப்படின்னா 30,607 × 100 போட்டு பாருங்க நம்ம அறிமுக வருமானம் எந்த அளவுக்கு USDT இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் ரீபர்த் ஐடி 7 ஐடி இருக்கு. பேசிவ் போர்டு ரீபர்த் ஐடி 16 இருக்கு. நம்ம ஒரு ஐடிக்கே இத்தனை வருமானம் சொல்லிட்டோம். அப்ப ரீபர்த் எத்தனை ஐடி வரப்போகுது அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க, வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். கிளப்புக்கு சொன்ன பிகினிங்லயே ஒரு ஐடி 7 போர்டையும் டிராவல் பண்ணி வரும்போது நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 721 USDT கொடுக்குது. அப்ப 721 USDT ஒரு ஐடிக்கு மட்டும் டிராவல் பண்ணும்போது வருது. ஒவ்வொரு ஐடியும் டிராவல் பண்ணும்போது எத்தனை USDT உள்ள இருக்குன்னு பாருங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வார வருமானமா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்றவங்களுக்கு பிரிச்சு வார வருமானமா வாங்க போறோம். அப்போ வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த செகண்டே நம்ம முடிவு பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன், 2 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிருக்கலாம். கால சூழ்நிலை இனி எத்தனை ஆண்டுகள் நம்மளுக்கு அதை கொடுக்க போகுது, நம்ம உழைப்பு அதுல எத்தனை ஆண்டுகள் போட போறோம்னு கால்குலேட் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய வருமானம் 2 வருடம் ஒரு சிலருக்கு அது போக வராதுன்னு நினைக்கலாம், 5 வருஷத்துக்கு மேல வராதுன்னு நினைக்கலாம். இது அப்படி இல்ல, நம்ம தலைமுறையும் தாண்டி வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரே ஒரு முறை 50 USDT கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. கண்ணு கெட்டுன அத்தனை நபர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் கொடுத்து நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தையும் சீக்கிரம் பெற்று நம்மளை நம்பி வந்த அனைத்து நபர்களும் சீக்கிரம் பெறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா பெற வாய்ப்புகள் 100% இந்த இடத்துல இருக்குன்னு உறுதி கூறிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி. கலந்து கொண்ட அத்துணை நண்பர்களுக்கும் மகளிர் சகோதரிகளுக்கும்
நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தகவல், அக்டோபர் 2ஆம் தேதி துவங்கவிருந்த நமது 25 லெவல் 30 USD லெவல் பிளான் நாளை காலை அக்டோபர் 5ஆம் தேதி துவங்கவிருக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை 4 மணிக்கு நமது ஜூம் துவங்கும். நம் ஜூமின் கொள்ளளவு 1000 நபர்கள். நாளை காலை நமது ஜூமில் 1000 நபர்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை லைஃப் லெவலை வேறு லெவலுக்கு மாற்றக்கூடிய அந்த 25 லெவல் இன்கம் எந்த அளவிற்கு நமக்கு கிடைக்க போகிறது என்பதை அழகாக தெளிவாக தலைவர்கள் நமக்கு எடுத்துரைக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். நாளை அதன் துவக்கம். எனவே நாளை காலை 4 மணிக்கு நம் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களையும் ஸ்பீடு கிரிப்டோவில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, ஸ்பீட் கேஷ்ல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாரையுமே நாளை காலை ஜூமுக்கு நம்ம அழைத்து வரணும். ஒவ்வொரு அட்மின் டைரக்டரும் என்னோட அணியிலிருந்து இத்தனை நண்பர்கள் வந்தாங்க அப்படிங்கிற தகவலை அட்மினுக்கு நம்ம தரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கை நாம் தீர்மானிப்போம். 2024 இறுதியில என்னுடைய அணியில எத்தனை நண்பர்கள் இருக்கணும் அப்படிங்கிற இலக்கை முதல்ல நம்ம தீர்மானிப்போம். இந்த 3 மாதங்கள்ல எவ்வளவு பேரை ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோல நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற இலக்கை வைப்போம். 2025 இறுதியில எந்த அளவிற்கு எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற இலக்கை நம்ம இப்போ தீர்மானிப்போம். நீண்ட கால இலக்கு, குறுகிய கால இலக்கு என்று இலக்கை தீர்மானித்து நாம் பயணித்தோமேயானால் நமக்கு தேவையானதை நம்மால் சேர்க்க முடியும், அதை நாம் அடைய முடியும். எனவே நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய அத்துணை திட்டங்களிலும் நாம் இணைந்து பயணிக்க போகிறோம். இங்கு நமக்கான இருக்கையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லதொரு வாய்ப்பு நம் கைக்கு கொடுத்தாச்சு, இதை நம்ம தக்க வச்சுக்கிறணும். தொடர்ந்து நாம் பயணிப்போம். அனைவரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒன்றாக இணைந்து நாம் பயணிக்கும் போது நமது திட்டத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். நமது எதிர்காலத்தை ஒரு வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம். வெல்கம் சார், திரு பாலு பழனியாண்டி சார், வெல்கம். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த 12 பேர் டூர் அச்சீவர் முடிச்சவங்க போட்டோ அனுப்பிச்சிருங்க. அதே மாதிரி 12 ராயல் கிளப்புக்கு முடிச்சவங்க போட்டோ அனுப்புங்க. எல்லாத்துக்கும் போட்டோ அனுப்பிடலாம். தயவு செஞ்சு ராயல் கிளப்ல ஒரு 12 பேரை முடிச்சு வாரம் 6 வாரம் எல்லாரும் விங்கமா வாங்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றிங்க. நாளை காலை